வேணும் என்று சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட முன்னுக்கு, ஆண்டவர் அறிய முன்னுக்கு என்கிற மனசு என்னத்தை செய்ய விரும்பிச்சதோ அதையே நாங்கள் செய்து வந்தோம். ஆனால் இப்பொழுதோ என்கிற மனசு செய்ய விரும்புகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் செய்ய விரும்புகிறதையே நாங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடியால் கையை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரட்சிக்கப்பட முன்பதாக ஒருவனை போய் அடிக்க வேண்டும் என்று மனசு வந்தால் போய் அடிப்போம், கேள்வி கேட்க வேண்டும் என்றால் கேள்வி கேட்போம், பாருக்கு போக வேண்டும் என்றால் வாருக்கு போவோம், கசிப்பு குடிக்க வேண்டும் என்று மனசு சொன்னால் கசிப்பு குடிப்போம். மனசு என்னத்தை சொல்லிச்சதோ அதை முன்பு செய்தோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய மனசு சொல்லுவது அல்ல, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை நாங்கள் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறதை செய்யாமல் அந்த மனசை கட்டுப்படுத்தி வாழும் பொழுது உத்தமமாய் நடப்போம். அந்த உத்தமத்திற்கு பதிலாக ஜீவ கிரீடத்தை கொடுத்து நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கட்டுப்படுத்துங்கள். ஆமென். மனசை கட்டுப்படுத்துங்கள், மனசை கட்டுப்படுத்துங்கள். ஆமென். மனசை கட்டுப்படுத்துங்கள். ஆமென். மனசை கட்டுப்படுத்துங்கள். ஆமென். பலவிதமான ஆசைகள் மேலே அந்த மனசு போகாதபடி அதை கட்டுப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். மனசு உங்களை நடத்தக்கூடாது, நீங்கள் தான் மனசை நடத்த வேண்டும். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அதை உங்களால செய்ய முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, எந்த ஆசையின் மீது உன்னுடைய மனசு போய்கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனசு எந்த ஆசையின் மீது இருக்கிறது? ஒரு ஸ்திரீயின் மீதா, ஒரு வாலிபன் மீதா, ஒரு பணத்தின் மீதா, ஒரு பொருளின் மீதா உன்னுடைய மனசை கட்டுப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் கட்டுப்பட்டு வாழ்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவார்கள், தலைக்கு மேல காகம் பறக்கிறத யாராலும் தடுக்க இயலாது, ஆனா காகம் கூடு கட்டாமல் எங்களால தடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காகம் பறக்காதுன்னு சொல்லல, அது காகம் பறந்துதான் வானத்துல பறக்கிற பறக்கும். ஆனால் என்ற தலையில முட்டை போடாதபடி காப்பாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அத போல பலவிதமான ஆசைகள் அலைஞ்சு கொண்டுதான் வரும், ஆனா அந்த ஆசைகள் எதுவும் எனக்குள்ள தங்காதபடி என்னை காத்துக் கொள்ளக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துவாராக. ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீ இருக்கிற வீடெல்லாம் நெருப்பால எரிய போகுது, நீயும் உன்ற மனுஷி பிள்ளைகளும் ஓடி தப்பிக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அவங்க போகாம நின்ற பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சு இழுத்து அனுப்புகிறார். இழுத்து அனுப்பும் பொழுது சொன்னார், திரும்பி பார்க்க கூடாது. 4 பேர், புருஷன் பஞ்சாதி 2 பிள்ளைகள், லோத்து மனுஷி 2 பிள்ளைகள், 4 பேருக்கும் சொன்னார் திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்காம ஓடுங்க, திரும்பி பார்க்க கூடாது. இப்படி சொல்லி அவங்க ஓடும் பொழுது லோத்துவுக்கு மனசு வந்திருக்குமா வந்திருக்காதா? திரும்பி பார்க்கணும் மாட்டேன், வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனாலும் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இல்ல இல்ல பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கார், பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு, தங்களோட மனசை கட்டுப்படுத்தி ஓடுறாங்க. அந்த மனுஷிக்கு மனசு வருது, பார்க்கணும் பார்க்கணும். அது என்ன ஆண்டவர் சொன்னது ஞாபகம். ரெண்டுலையும் போராடி ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாள், தன் மனசை கட்டுப்படுத்த இயலாமல் பார்க்கணும் என்று நினைச்சு பார்க்க அவள் என்ன போனாலும் திரும்பின முகம் திரும்பவில்லை, மனசை கட்டுப்படுத்தவில்லை, தன்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தவில்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவோ இருதயங்களை கட்டுப்படுத்தாமல் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் தேவன் உப்பு தூணாக நம்மை கைவிடாத தேவ கிருபைக்காக கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஆமென். உத்தமனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஆமென். பட்டணத்தை பிடிக்கிறவனை விட மனசை அடக்கிறவன் தான் உத்தமன். ஆமென். 5-6 கல்யாணம் கட்டுகிறவனை விட மனசை அடக்கி வாழ்கிறவன் தான் உத்தமன். ஆமென். பெற்றோரை விட்டு ஓடுகிற பிள்ளைகளை விட கீழ்ப்படிஞ்சு பெற்றோருக்கு இருக்கிறவன் உத்தமன். ஆமென். தந்த புருஷனை கைவிடாமல் தந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் தான் உத்தமன். ஆமென். தன்னுடைய மனைவியை நேசிச்சு அவளோடு வாழ்கிறவன் தான் உத்தமன். ஆமென். அதை விட்டுட்டு மனசு நினைக்கிறது போல கண்ட இடமெல்லாம் பாய்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு கட்டுப்பாட்டோட வாழும் பொழுது வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சைக்கிள் போதும், மோட்டார் சைக்கிள் போதும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு போதும், உடைகள் போதும், பாய்கள் போதும், எங்களை வாழ்க்கை போதும். அடுத்தவன் வாழ்க்கைக்குள்ள போகாத, அடுத்தவன் உறவை குழப்பாத, இன்னொரு குடும்பத்துக்குள்ள போகாத. ஆண்டவர் உனக்கு நியமிச்சது போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. போதும். அல்லேலூயா.